இது வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும். ஏன்னா இப்போ அடுத்த நாள் 5 நாளைக்கு வந்து லைவ் சத்சங்கம் இருக்க போகுது. பட் பை டிஃபால்ட்டாக நம்ம வந்து டெய்லியும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் 8 மணிக்கு இரவு 8 மணிக்கு நம்ம டெய்லியும் வந்து லைவ் போயிட்டுருப்போம். புரியுங்களா? இதுக்கு முன்னாடி தமிழ் சத்சங்கம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆங்கில சத்சங்கம், இங்கிலீஷ் சத்சங்கம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கைலாசத்துல வந்து டெய்லியும் லைவ் ஸ்ட்ரீம் போகும். உங்கள் சேனல்லையும் அந்த லைவ் ஸ்ட்ரீம் போகணும் அப்படின்னா அதுக்கான வசதி தான் நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். லெட் மீ கிளாரிஃபை ஒன்ஸ் அகைன். உங்கள் சேனல்லேருந்து எங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரீம் கீ மட்டும் தான் தேவை. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ரீம் கீஸ் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அது இன்னும் பிரச்சனையாக மாறும். புரியுதுங்களா? அந்த ஸ்ட்ரீமிங்ஸ் எதுவுமே ஒழுங்காக வராது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஃபேஸ்புக் கொடுத்த எல்லாத்தையுமே நான் வந்து ரீவிசிட் பண்ணி அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்க போகிற அந்த பர்சிஸ்டன்ட் கீன்னு ஒரு இது இருக்குது. அதை மட்டும் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அஃப்கோர்ஸ் இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து டெஸ்க்டாப்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மீன்ஸ் லேப்டாப்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது மொபைல்லையும் பண்ண முடியும். அப்படியே அதே ஸ்டெப்ஸ் தான் மொபைல்லே இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓகே. ஸோ திஸ் பார்ட் we have explained it earlier. We'll do it once again for everyone's record. Okay, perfect. I think this is the Facebook. Perfect. ஓகே. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் இருந்தீங்கனாலும் சரி, மொபைலில் இருந்தீங்கனாலும் சரி, ஜஸ்ட்டு இதுதான் டிஃபால்ட்டாக ஃபேஸ்புக்கோட ஹோம் ஸ்க்ரீன். கரெக்டுங்களா? நீங்கள் டாப்புக்கு போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், நீங்கள் வச்சுருக்க ஃபேஸ்புக் பேஜஸ்ஸு, இதுதான் உங்களோட அக்கௌண்ட்டாக இருக்கும், உங்கள் பேரில் இருக்கும், நீங்கள் வச்சுருக்க ஃபேஸ்புக் பேஜஸாக இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே. இதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து பேஜில் மட்டும் தான் லைவ் போக முடியுமா, இல்லை யூடியூப் உங்களை பர்சனல் ப்ரொஃபைலே லைவ் போகலாமான்னு கண்டிப்பாக போகலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றும் பண்ண வேண்டியதுங்க. ஜஸ்ட் இங்கே ஸ்விட்ச் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட லைவ் போகலாம். புரியுதுங்களா? ஃபார் த டெமான்ஸ்ட்ரேஷன் ஐம் கோயிங் டு கோ வித் த கைலாசாஸ் என்டிவின்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதுலேருந்து நான் போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த ஹோமுக்கு போயிட்டு நீங்கள் எந்த ப்ரொஃபைல்லேருந்து போகணும், எந்த பேஜ்லேருந்து போகணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோம் பேஜில் இந்த லைவ் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். கிளிக் த லைவ் வீடியோ அண்ட் ஓகே. இப்போ திஸ் இஸ் வேர் த டூ ஆப்ஷன்ஸ் வில் பி த கோ லைவ், இன்னொன்று வந்து கிரியேட் ஈவெண்ட். கிரியேட் ஈவெண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து எப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட் வருது, அதுக்கு இப்பயே நீங்கள் ஷெடியூல் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி உங்கள் வீடியோஸை ப்ரொமோட் பண்ணலாம். புரியுங்களா? பட் அதை தான் நம்ம சிவராத்திரிக்கு பண்ணணும். அது கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் டெய்லியும் போகிறது வந்து வி வாண்ட் எவ்ரி ஒன் டு கிளிக் த கோ லைவ், இந்த ஆப்ஷன் தான். ஸோ இங்கே வந்து இந்த செட்டப் லைவ் வீடியோ இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். I'll do the complete guide. இது நான் நீங்கள் டெய்லியும் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு, இது ஃபஸ்ட் டைம் செட்டப். புரியுதுங்களா? நான் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் டைம் செட்டப். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி என்ன பண்ணுங்கிறதையும் நான் காமிச்சு கொடுத்துறேன். ஓகேங்களா? எஸ். இங்கே வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஸ்ட்ரீம் செட்டப். இங்கே வந்து ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? இங்கே ஜஸ்ட் வாட்ஸ் யுவர் லைவ் இஸ் ஆல் அபவுட் அங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கான டைட்டில் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். இப்போ நான் ஃபார் டிஃபால்ட் ஐம் கிவிங் கைலாசாஸ் டிவி லைவ். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் ஹேஸ் டு பி தேர். கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் இங்கே இருக்கிற அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ், பை டிஃபால்ட்டாக இங்கே வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரீம் கீயை காப்பி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெய்லி நீங்கள் ஷெடியூல் பண்ணும்போது புது புது ஸ்ட்ரீம் கீயாக வரும். நீங்கள் டெய்லி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் டெய்லி வந்து அல்லது ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த அட்வான்ஸ் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு யூஸ்வலாக பை டிஃபால்ட் அது ஆஃபில் இருக்கும். ஆஃபில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் தான் கொடுக்கும். காப்பி ஆப்ஷன் தான் டெய்லியும் கொடுக்கும். புரியுங்களா? நீங்கள் இந்த பர்சிஸ்டன்ட் கீயை ஸ்ட்ரீமை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை மட்டும் காப்பி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் டிஃபால்ட்டாக வெறும் ஷெடியூல் மட்டும் பண்ணாவே போதும். அதே புதுசாக அதே ஸ்ட்ரீமிங் கீ தான் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சி இட் இஸ் AB7. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இட் இஸ் AB7 இருக்குது. புரியுதுங்களா? நாளைக்கு நீங்கள் வந்து புது ஸ்ட்ரீம் ஷெடியூல் பண்ணாலும் இதே AB7 தான் இருக்கும் இங்கே. ஸோ இதை ஒரே ஒரு வாட்டி நீங்கள் இதை காப்பி பண்ணிட்டு எங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, நான் கொடுத்துருக்க ஃபார்மில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரிடே உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் செட்டப் ஆயிடும். புரியுதுங்களா? ஜஸ்ட்டு ஓகே. நெக்ஸ்ட் வந்து எப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து மார்னிங் ஷெடியூல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேட்டர் கொடுத்து அந்த நாளோட டைம் லெட்ஸ் சே ஓகே, இப்போது எவ்ரிடே வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் நமக்கு போகிற லைவ் வந்து 8 PM.
ஸோ நீங்கள் வந்து 7:45 PM வச்சுக்கலாம். புரியுதுங்களா? எவ்ரிடே நீங்கள் இந்த டைமில் வந்து 7:45 PM வச்சு ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மொமெண்ட் வி கிவ் த ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஸ்ட்ரீமிங் வந்துடும். புரியுங்களா? நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்ல, எதுவுமே ஸ்டாப் பண்ண தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிக்கும். புரியுங்களா? இதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, கிராஸ் டு மோர் பேஜஸ், கிராஸ் போஸ்ட் டு மோர் பேஜஸ். உங்களுக்கு இன்னும் நிறைய பேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே பண்ணலாம். மற்றபடி நீங்கள் பண்ண வேண்டியது வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டு ஷெட்யூல் லைவ் வீடியோன்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. இது ஃபீட் வந்தோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக லைவ் போயிடும். நீங்கள் கிளிக் பண்ண கூட தேவையில்லை. 7:45க்கு மேலே எப்போ லைவ் வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது வந்து ஒரு டைம் நீங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும். இது வந்து அந்த ஸ்ட்ரீம் கீயை காப்பி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு, அது மட்டும் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டெய்லியும் பண்ண வேண்டியது என்னென்னா அப்படின்னா, ஓகே இங்கேயே வந்து நீங்கள் வந்து சாரி நீங்கள் டெய்லியும் பண்ண வேண்டியது என்னென்னா, ஜஸ்ட்டு பாருங்க, நான் கிளிக் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்படி தான் உங்கள் ப்ரொஃபைலில் வரும். நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணி யாருக்குன்னா அமுச்சு விடலாம். நெக்ஸ்ட் கம்ஸ், நீங்கள் டெய்லியும் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஜஸ்ட் எவ்ரிடே ஷட் அப் லைவ் வீடியோ, டைமிங் மட்டும் செட் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா அப்படின்னா அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட்டு டிஃபால்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டெய்லி நீங்கள் கொடுத்தாகணும், கண்டிப்பாக கொடுத்தாகணும். இன்னொன்று வந்து நீங்கள் செட் பண்ண வேண்டியது எப்போ போகிறதுன்னு சொல்லிட்டு அதே டைமிங் வந்து செட் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. 7:45 PM இது நாளை தோறுது. ஓகே, ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் நான் ஷெட்யூல் பண்ணலாமா அப்படின்ல, கண்டிப்பாக முடியாது. ஒரே டைமில் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரே டைமில் ஃபீடாக போயிடும். புரியுதுங்களா? அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அதே AB7 வந்து பை டிஃபால்ட்டாக ஒரே ஸ்ட்ரீம் கீ தான் எல்லா டைமுமே இருக்கும். புரியுதுங்களா? திஸ் இஸ் வாட் வி வாண்ட் எவ்ரி ஒன் டு டூ ஹூ ஆர் விஷ் டு கோ லைவ் இன் யோர் ஃபேஸ்புக் பேஜஸ். யாரெல்லாம் வந்து உங்கள் ஃபேஸ்புக் பேஜஸில் வந்து லைவ் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு திஸ் இஸ் ஒன்லி ஸ்டெப் வி கேன் ப்ரொவைட். நீங்கள் வந்து உங்களோட ஓபிஎஸ்லேருந்து எந்த ஸ்ட்ரீமும் பண்ண தேவையில்ல. கைலாசத்துலேருந்து எப்பப்போலாம் கைலாசம் வந்து லைவ் போகுதோ அப்படின்னா அஃப்கோர்ஸ் வீல் அனௌன்ஸ் தட். நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் லைவ் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஈவெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இப்படி நம்ம சிவராத்திரிக்கு பண்ணோமோ அப்படின்னா அதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பின் கமெண்ட் வைக்கணும் அப்படின்னா இது எல்லாமே ஜஸ்ட் பேசிக்கான ஆப்ஷன்ஸ். இங்கே வந்து நீங்கள் பின் கமெண்ட்ஸை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பின் கமெண்ட் கூட வச்சுக்கலாம். புரியுதுங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் வாட் இட் இஸ். கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து ஜஸ்ட் சும்மா ஃபார் த டெமான்ஸ்ட்ரேஷன் ஐம் கிவிங். நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் இங்கே வந்து ஷெட்யூல் லைவ் வீடியோ. இதை டெய்லி உங்களுக்கு வந்து லிட்டரலி வந்து இட் இஸ் 1 minute, லெஸ் தென் 1 minute, 60 நொடியில் இதை பண்ண வேண்டியது. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஷெட்யூல் லைவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வென் எவர் த ஸ்ட்ரீம் கோஸ் இட் ஆட்டோமேட்டிக்லி கோஸ். கண்டிப்பாக அதே தானாக நீங்கள் போகும். இதை நீங்கள் மொபைல்லேருந்து பண்ண முடியும். கேள்விகளை பார்க்குறப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க மொபைல்லேருந்து பண்ண முடியுமா? கண்டிப்பாக இதே ஆப்ஷன்ஸ் தான் மொபைல்லையும் வரும். புரியுதுங்களா? டைம் தேர் வாஸ் நோ யூஸ் நோ. ஓகே, காட் இட். ஐயா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, லெட் மீ கம் டு த கொஷின்ஸ் நோ. ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுலாம், ஃபேஸ்புக் சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா லெட் மீ அட்ரஸ் டு தட் அண்ட் ஐ ரெஸ்பாண்ட் டு ஆல் அதர் கொஷின்ஸ். ஓகே, ஐ காட் ஃபியூ அதர் கொஷின்ஸ், ஐ அட்ரஸ் டு ஆல். நீங்கள் கேட்ட கேள்வி மற்ற எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபேஸ்புக் சம்மந்தமான கேள்வி இருந்தால் அதுக்கான ஆன்சரை கொடுத்துட்டு ஐ கம் டு தட் நெக்ஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் யாருமே வந்து டெய்லியும் வந்து இந்த ஸ்ட்ரீம் கீ எங்களுக்கு தர தேவையில்ல. ஒரு வாட்டி ப்ராப்பராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சொல்லப்போனால் லைஃப் லாங் இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரீம் கீ தான். நீங்கள் இந்த ரீசெட் மட்டும் கிளிக் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் ரீசெட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பர்சிஸ்டன்ட் ஸ்ட்ரீம் கீ வந்து மாறிடும். புரியுதுங்களா? அந்த டைமில் அஃப்கோர்ஸ் வி வாண்ட் எவ்ரி ஒன் டு கனெக்ட் வித் அஸ். நீங்கள் திருப்பி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அதுக்காக என்ன சொல்கிறேன்னா எங்கள் கூட நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்களா, அதில் பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சு அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? பட் நீங்கள் இந்த ஒரே ஒரு வாட்டி இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு பர்சிஸ்டன்ஸ் கீயை ஆன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திஸ் ஃபார் எவர். புரியுதுங்களா? இப்போ வேணால் நாங்கள் லைவ் கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு லைவ் போகும். ஓகே, தட்ஸ் வண்டர்ஃபுல்.